ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிக்ஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் ரொம்பவே டேஸ்டியான மஷ்ரூம் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பிரியாணி செய்கிறதுக்கு இங்கே பிரியாணி மசாலா பவுடர் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 2 இன்ச் பட்டையை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. 4 ஏலக்காய், 4 கிராம்பு, 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், ஒரு சின்ன துண்டு ஜாதி பத்திரி, இது எல்லாத்தையும் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக பொடி பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் கொஞ்சமாக புதினா, அதே அளவுக்கு கொத்தமல்லி தழை, அப்புறம் ஒரு பச்சை மிளகாய், 2 சின்ன வெங்காயம், 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்சியில் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம், ஒரு பேஸ்ட் மாதிரி. இப்போ குக்கரை அடுப்பில் வச்சு சூடு பண்ணிவிட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில், 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் பட்டை, 3 கிராம்பு, ஒரு நட்சத்திர சோம்பு, 2 ஏலக்காய், பிரியாணி இலை, 2 பச்சை மிளகாய், இதெல்லாம் சேர்த்துட்டு கூடவே ஒரு பெரிய வெங்காயம் நல்லா ஸ்லைஸ் பண்ணி அதுவும் இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஓரளவுக்கு வெங்காயம் வதங்கினதும் கொஞ்சமாக புதினா தலையை சேர்த்துட்டு அதுவும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு பொன்னிறமாக வதங்கிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை இதோட சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கினதும் 2 தக்காளி பழம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துட்டு எல்லாமே நல்லா வதங்கி வரணும். வெங்காயம் தக்காளி இதெல்லாம் சீக்கிரமாக வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி இதெல்லாமே ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இப்போது 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், அப்புறம் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற பிரியாணி மசாலா பவுடர், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். எப்போவுமே பிரியாணிக்கு பிரியாணி மசாலா பவுடர் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக நம்ம பொடி பண்ணி சேர்க்கும்போது டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இந்த நேரத்தில் கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூமை இதில் சேர்த்துக்கலாம். இப்போது இந்த மசாலாவோட மஷ்ரூமும் நல்லா மிக்ஸ் ஆகணும், அந்தளவுக்கு இதை கலந்து விட்டுக்கலாம். கூடவே 1/2 கப் தயிரும் சேர்த்துட்டு எல்லாம் ஒன்றா கலந்து ஒரு 5 நிமிஷம் வேக விடலாம். தண்ணி எதுவும் சேர்த்துட வேண்டாம் இப்போதைக்கு, ஏன்னா மஷ்ரூம்லேயே தண்ணி விடும். இப்போ இதெல்லாமே நல்லா கலந்தாச்சு. இப்போ 1/2 மணி நேரமாக ஊற வச்சிருக்கிற பாஸ்மதி அரிசியை இதில் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 கப் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். இப்போ இந்த அரிசியும் இந்த மசாலாவோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1 கப் அரிசிக்கு 1/2 கப் தண்ணி தான் நம்ம வைக்கணும். நான் இன்றைக்கி 2 கப் அரிசி எடுத்துருக்கிறதுனால 3 கப் தண்ணி சேர்க்க போகிறேன். இப்போ பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு இதில் சேர்த்துக்கலாம். இந்த தண்ணியை டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது உப்பு கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 1/2 லெமனை இதில் பிழிஞ்சு விட்டுக்கலாம். பிழிஞ்சு விட்டுட்டு இந்த நேரத்தில் நீங்கள் உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. அரிசி இந்தளவுக்கு ஒரு கொதி வந்ததும் கொத்தமல்லி தழை புதினா 2ஐயும் தூவி விட்டு ஒரு முறை மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே மூடி போட்டு கரெக்டாக ஒரு விசில் விட்டு ஆஃப் பண்ணி 15 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போது 15 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். சூப்பராக நம்மளோட மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ரொம்பவும் போட்டு கலரக்கூடாது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டேஸ்டியான மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆயிருச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.